ஐயோ, பால் திரிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? அர்ச்சனா, என்னம்மா இப்போ? ஏய், பால் திரிஞ்சு போச்சுடி, கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்துறேன். மா, முத்து அனுப்புமா. பாவண்டி குழந்தை, காலையில அவன் தாண்டி வாங்கிட்டு வந்தான். மா, காலையில அவன் தான் பால் வாங்கிட்டு வந்திருக்கான். கெட்டு போன பழம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவனே திரும்ப அனுப்பி இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லு, அப்பதான் அவனுக்கு பொறுப்பு வரும். டேய் முத்து, அம்மா செல்லலடா, போய் வாங்கிட்டு வந்து குடுறா. போறமா, போய் தொலைற. ஏன்டா கோவப்படுற? எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் சொல்லுங்க. அடியே அர்ச்சனா. ஏய், உனதாண்டி கூப்பிட்டுக்கிறாங்க. என்னம்மா? மாடியில துணி காய போட்டிருக்கடி, போய் எடுத்துட்டு வாடி. மா, என்னாலாம் போக முடியாதுமா. ஏய், காலையில அவன் தாண்டி காய போட்டான், போய் எடுத்துட்டு வாடி. அவன் தானே காய போட்டான், அப்ப காஞ்சிச்சா இல்லைன்னு அவனுக்கு தான் தெரியும். அவனே போக சொல்லு. முத்து செல்லம், என் தங்க பிள்ளை, அம்மாக்காக போய் எடுத்துட்டு வாடி. போறமா உனக்காக. இது புள்ள எப்படி வேலை பார்த்துட்டு பாரு. உன் புள்ளைய தலையை தூக்கி வச்சு ஆடு. ஏய், அவன் தாண்டி எல்லா வேலையும் செய்யறான் வீட்டுல. நான் தான் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அது வரைக்கும் நான் ஜாலியா இருந்துக்கிறேன். அதெல்லாம் போகும்போது பாத்துக்கலாம், முதல்ல வேலையை பாரு. ஏன் அர்ச்சனா, இங்க வாயேன். நாமா, இந்த வெங்காயத்தை வெட்டி குடுறி. வெங்காயம்? நோ நோ நோ. லாஸ்ட் வீக்கே நீ வெங்காயம் வெட்ட சொன்ன, கையை வெட்டிக்கிட்டேன். அதனால எனக்கு பயமா இருக்கு. அப்ப என்னதாண்டி சொல்ல வர? உன் அன்பு புள்ளையாண்டா முத்து இருக்கான்ல, அவனே கூப்பிட்டு இந்த வேலையை வாங்கிட. எல்லா வேலைக்கும் அவன் தாண்டி ஹெல்ப் பண்றான், இத கூட வாடி அவன் செய்யணும். அதாம்மா நானும் சொல்றேன். இந்த 1 வீக் அவனை பண்ண சொல்லு, நெக்ஸ்ட் வீக் நான் பண்ணிடுறேன். ஸ்டாப் இட். வெங்காயத்தை வெட்டணும், அவ்வளவுதான். அழகு புள்ள, அம்மா சொல்லாமே செய்யறான். எனக்கு எனக்கு அடுத்து எனக்கு. ஆமா நில்லு, அத காட்டு. வந்த 2 முட்டையும் அவன் தட்டுக்கு போகுது, எனக்கு எங்க? என் புள்ளதானே இந்த வீட்டுல எல்லா வேலையும் பாக்குறான், அதனால அவனுக்கு தான் 2 முட்டை. அப்படி சொல்லுமா. அப்படி சொல்லலாம். அப்ப நான் என்ன திம்பேன்? முட்டை எல்லாம் கிடையாது, பழைய சோறு இருந்தா போடு, சாப்பிட்டு போட்டோம். பழைய சோறு எனக்கேவா? எங்க அப்பா வாங்கி கொடுத்த பிரியாணியே பிரியாணி தான். செல்லம், என்ன டாடி? போதுமா இல்ல தந்தூரி ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? வேணாம் டாடி, பிரியாணியே போதும். பாத்தியாமா, அவளுக்கு நீ முட்டை வைக்கலன்ட்டு அப்பாவை கரெக்ட் பண்ணி பிரியாணியே வாங்கிட்டா. டே முத்து, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு அம்மா என் கையாலேயே உனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன்டா. வா, நாளைக்கு உனக்கு பிரியாணி வாங்கி தருவா தானே? கிளிப்பாரு. செல்லம், நீ என் பிரின்சஸ்டா. நீ கேட்டா எதை வேணாலும் வாங்கி தருவேன்டா. I know daddy. I love you daddy.